10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழோடு மழலையாக சிரிக்கும் 70 வயது மாணவர். இந்த காலத்துலயும் சரி, அந்த காலத்துக்கும் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி கல்விக்கு வயசே கிடையாது. அவையாரே சொல்லியிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவுதான் கல்லாத உலகளவுன்னு. ரிட்டையர்ட் ரயில்வே பணியாளரா இருந்தாலும் படிப்பு முக்கியம் பரமான வயதை தாண்டி படைத்த சாதனை. பசங்கள்லாம் ஒரு ஆர்வமா என்ன பார்த்து எவ்வளவோ சில லேடிஸுங்க விட்டு போனவங்க பற்றி எழுத வராங்கல்ல. இதுதாங்க ரியல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கிற இந்த நிலையில 70 வயது மாணவர் ஒருத்தர் 3 அட்டெம்ப்ட்க்கு அப்புறமா இப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காங்க. படிக்கிறதுக்கு வயசு தடையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சாதிச்சு காண்பிச்சிருக்காங்க. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய கோவில்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கோதண்டராமன் ஐயா. கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில 1965ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்திருக்காங்க. அதற்கப்புறமா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியில 6ஆம் வகுப்பும் சேர்ந்திருக்காங்க. ஆனா அப்பா அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறமா படிப்பை தொடர முடியாம போயிருந்திருக்கு. பாட்டியுடைய அரவணைப்புல வளர்ந்தவங்க காலங்கள் உருண்டோட ரயில்வேல வேலை பார்த்த அவருடைய தாய்மாமாவின் உதவியினால கோதண்டராமன் ஐயாவுக்கும் ரயில்வே துறையில ஒப்பந்த ஊதிய அடிப்படையில பணியில வேலைக்கு சேர்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் வேலை நிரந்தரமாகி இத்தனை வருஷம் கழிச்சு 2012 ரிட்டையர்மெண்ட்டும் கிடைச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறமா படிக்கணுங்கிற ஆசைய மகன் தூண்டி விட்டுருக்காரு. நீங்க தான் நல்லா புத்தகம் எல்லாம் படிப்பீங்களேப்பா, ஏன் பள்ளி படிப்பையும் முடிக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய அப்பாவை படிக்க வச்சிருந்திருக்காங்க. பொதுவா அப்பாக்கள் தான் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. ஆனா இங்க மகன் தன்னுடைய அப்பாவுடைய கல்வி கனவை நிறைவேற்றி வச்சிருக்காரு. முதல் அட்டெம்ப்ட்ல 2 சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் பண்ணிருந்தாலும் அடுத்த அட்டெம்ப்ட்லயும் மனம் தளராம எழுதிய இன்னொரு 2 சப்ஜெக்ட பாஸ் பண்ணிருந்திருக்காங்க. மீதமிருந்த இங்கிலீஷையும் ஐயா இப்போ அடிச்சு நவுத்தி பாஸ் பண்ணிருக்காரு. நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.